அனைவருக்கும் வணக்கம். டாஃப் ஐஏஎஸ் அகாடமி குரூப் 4 வெற்றியாளர் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய பெயர் எம் சந்தோஷ். என்னுடைய ஓவரால் ரேங்க் டைப்பிஸ்ட்டில் வந்து 1132. நான் வந்து டைப்பிஸ்ட்டில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து போலூர்லேருந்து வரேன். ஓகே சார், இந்த டிஎன்பிசிக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த ஆர்வம் எப்படி சார் வந்தது உங்களுக்கு? இந்த ஆர்வம் வந்து பார்த்தோன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 2022 குரூப் 4 கிளியர் பண்ணி ராணிப்பேட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் வந்து என்னை இந்த ஃபீல்டு உள்ள கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குருவி பயிற்சி மையத்தில் தான் முதல்ல வந்து என்னுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து சொல்ல போனால் அவ்வளோ பெருசாக தெரியாது. ஏன்னா அப்போ தான் நான் புதுசாக இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2020 அந்த 2 குரூப் 4 முடிஞ்ச பிறகு சரி திருப்பணும் நம்ம அந்த இது ஸ்டார்ட். எவ்வளோ மார்க்னா 210 மார்க் போட்டிருந்தேன். ஓகே, 140 கொஸ்டின் போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தோன்னா சரி இதுக்கு மேலே நம்ம முயற்சி பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி 23 திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா என்ன கூட படிக்கிற ஒரு அண்ணன் வந்து பார்த்தோன்னா வந்திருந்தாங்க. அவங்க அந்த மீட்டு வந்து பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். அவர் பார்த்தோன்னா அவர் தினேஸ்வரன் அவர் பேர் வந்து. நானும் அவர் தான் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். 2024 குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணோம். ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப படிக்க மாட்டேன், சுற்றி நிறுத்தின்னு போயிருப்பேன். பெருசாக இது அந்தளவுக்குலாம் பண்ணல. இருந்தாலும் என்னுடைய ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 8 கொஸ்டின் போட்டிருக்கணும். அப்போ நான் டைப்பிஸ்ட் முடிக்கல. எம்பிசி கட்டாப்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் வந்து பெருசாக அந்தளவுக்கு அப்போ உட்காந்து யோசித்தேன், நம்ம இந்த பண்ண சுத்தம் தப்பு தான் போலுக்குது. ஓரளவுக்கு நம்ம உட்காந்து ஒழுங்காக படிச்சிருந்தா இந்த டைமே நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க போகும்போது அந்த வழி இருக்கும், நம்மளுக்கு கூடவே படிச்சிருந்துட்டு அவங்க போகும்போது அந்த வழி நம்மளுக்கு இருக்குது. அப்போ என்னும்போது நம்மளும் அடுத்த வாட்டி படிப்போம், மீண்டும் படிப்போம் அப்படின்னும் போது திருப்பணம் வந்து 2025 குரூப் 4 வந்து பார்த்தோன்னா நான் வந்து டேப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 2024 இது பண்ணும்போது டெஸ்ட் பேட்ச் வந்து அந்த குரூப் 4 ரிசல்ட் வந்துட்டு அப்புறமே 25 குரூப் 4க்கு நம்ம நெக்ஸ்ட்டு கால்ஃபர் வந்துச்சு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற போது வந்து நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போயே வந்து நான் அங்கே குருவியில் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து இங்கே வந்து வந்துட்டேன். அப்போ பண்ணும்போது தான் சரி இந்த குரூப் 4 நம்ம கன்ஃபார்மு ஒரு வேலை வாங்கி ஆகணும் அப்படின்ற போது கட்டாயத்தில் படிக்கும்போது நம்ம கிளியர் பண்ணிட்டேன். அதுதான் இதுதான். ஓகே சார், இப்போ படிக்கும் போது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒவ்வொரு வேலை ஒருத்தரும் படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க படிக்கும் போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு? எப்படிலாம் நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும்? என்னை பொறுத்தவரையிலும் மேக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் மேக்ஸ் போட தெரிஞ்சுன்னும் போது மேக்ஸை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப கற்றுக்கணும்னா நம்ம அதை தான் வந்து எல்லாரோடையும் பீட் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸ் போட கற்றுக்கணும்னா எல்லாருமே வந்து வீக்னஸாக இருக்கும், எல்லாரும் மேக்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கற்றுக்கணும் போது அதில் தான் நம்ம 1 or 2 கொஸ்டின் வந்து அவங்களோட நம்ம அதிகமாக போட முடியும். அப்போ போது மேக்ஸை நல்லா அதில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அப்படி இல்லை, கவனமாக இருக்கணும் அதில். ஓகேங்களா? அதில் கவனமாக இருந்தோன்னா அந்த சப்ஜெக்டை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் வந்து நம்ம எப்பவுமே வந்து எல்லாருடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா 95 கொஸ்டின் மேலே போடணுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணால் அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அப்படி 100 மார்க் வச்சுருக்கணும். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு 95 கொஸ்டின் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம தமிழில் வந்து ஸ்கோர் பண்ண பார்க்கணும். எல்லாருமே வந்து தமிழ் மேக்ஸ் போட்டிருந்தாவே போதும். ஜிகே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் படித்தாவே போதும், அந்தளவுக்கு படித்தாவே போதும். ஓகே சார், இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோஸ்ட்லி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? என்ன கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு லாஸ்ட்டு ஒரு 6 மந்த் தான் நான் வந்து படித்தேன். லாஸ்ட் 6 மந்த் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் கரண்ட் அஃபேர் கேட்குறதுனா கொஞ்சம் இதுவாக தான் டப்பாக தான் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த 6 மந்த் கரண்ட் அஃபேர் டேப்பில் தான் நான் போட்டு ஜெராக்ஸ் போட்டு படித்த டேப் கரண்ட் அஃபேர் தான். ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த 6 மந்த் கரண்ட் அஃபேர் படித்தா போதும் தான் என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா நம்ம போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு படித்ததை வச்சு ரிவைண்ட் பண்ணி ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் இது பண்ண ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி பண்ணாவே போதும் ஓரளவுக்கு. ஓகே சார், இப்போ உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து இந்த குரூப் 4 அச்சீவ் பண்ணிட்டீங்க, இதோட முடியுமா இல்லை மீண்டும் தொடருமாங்க சார்? குரூப் 1 கிளியர் பண்ணுற வரலாம் என்னுடைய இது தொடரும். இந்த டிஎன்பிஎஸ்சி இதில் குரூப் 1 என்னுடைய இது அதுதான். இப்போ குரூப் 4ஓட நின்றுட்டா எனக்கு இன்னும் ஏஜ் இருக்குது. நான் கடைசி இன்னும் வந்து ஒரு 5 or 10 years கன்ஃபார்ம் படிப்பேன். குரூப் 1 ஒரு கிளியர் பண்ணுற வரலாம் படிப்பேன். ஓகே சார், இப்போ இந்த சக்ஸஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு விரும்புவீங்க. அப்படி யார் இருக்காங்க, யாருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னால் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து நான் படிக்கும்போது எந்த செலவு வந்தாலும் எல்லா ஹெல்ப் பண்ணும் அவர் தான் பண்ணுவார்.
அப்புறம் குருவி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அங்கே வந்து நான் குருவி பயிற்சி மையத்தில் தான் படித்தேன். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே சார், இப்போ உங்களுடைய ஸ்டடீஸ் இந்த சக்ஸஸ்க்கு டாஃப் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். சொல்லப்போனால் டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து டேப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஒரு நாளும் டெஸ்ட்டு வந்து இங்கே எழுதுறது, நாங்கள் வந்து போலூர்லேருந்து வரணும். ஒரு நாளும் வரும்போது எங்களுக்கு வந்து 100 ரூபாய் செலவாகும். இதை பால் மாறாத நாங்கள் வந்து எழுதிட்டு இங்கே வந்து டெஸ்ட்டு தினமும் வீட்டில் போயிட்டு அனலைஸ் பண்ணுவேன். எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200க்கு ஒரு 170 போகிறோன்னா மிச்சம் 30 கொஸ்டின் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை போய் தினமும் நம்ம போய் அனலைஸ் பண்ணுவோம். டேப்பில் ரொம்ப அடுத்தடுத்து டெஸ்ட் வச்சுனே இருக்கிறதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து சொல்லலாம். டேப்பில் வந்து பார்த்தோன்னா நிறைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு நம்பிக்கை போட்டிருந்தேன். சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் தன்னம்பிக்கை டெஸ்ட் எழுதினேன். அதுக்கப்புறமும் நான் டாப்பரில் அந்த தன்னம்பிக்கை டெஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறதுனால இந்த டாப்பர்ஸ் நீங்கள் எழுதுங்க, நீங்கள் எழுதுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டாப்பர்ஸும் ஆல்மோஸ்ட் நான் வந்து நிறைய டெஸ்ட் எழுதினேன். என்னுடைய சக்ஸஸுக்கு இந்த டேப்பில் டெஸ்ட் பேட்ச் எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டேப்புக்கும் ரொம்ப நன்றி. ஓகே சார், இப்போ அடுத்து வர அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்னவா இருக்கும் சார்? குறைஞ்ச நேரத்தில் படித்தாலும் தெளிவாக பொறுமையாக புரிஞ்சு படிக்கணும். எதுவுமே வந்து குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து படிக்கிறது தெளிவாக படிக்கணும். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இன்றைக்கி டெஸ்ட் இல்லை, நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு படிக்கிறேன் அப்படிலாம் வேணாம். நம்ம ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறோன்னா அந்த 5 மணி நேரம் தெளிவாக படிக்கணும். அந்த 5 மணி நேரம் நாளைக்கு தொடரணும். அதே தொடர்ச்சியாக நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிறனா கூட அட்லீஸ்ட் நான் 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா தினமும் 10 மணி நேரம் படிக்கணும். அந்த இதுவே அடுத்த எக்ஸாம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலும் அது திருப்பும் தொடரணும். அதே அந்த ஃப்ளோவிலே இருக்கணும். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டுனா கூட அடுத்த எக்ஸாம் பாஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் படிக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எக்ஸாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணால் அடுத்த குரூப் 4 வருது, 2026 டிசம்பர் மாதம் வருது. இப்போ புதுசாக படிக்கிற பசங்க கூட 1 இயர் இருக்குது. கன்ஃபார்ம் உட்காந்து படித்தா கன்ஃபார்ம் ஜாப் வாங்கிடலாம். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சை நம்ம போட்டு அந்த டெஸ்ட் பேட்சை நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை பண்ணால் வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் எழுதும்போது தான் அந்த 3 மணி நேரம் உட்காந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், அது எல்லாமே நமக்கு தோணும். படித்தது எந்த இடத்துல மறக்குது அதெல்லாம் மீண்டும் நம்மளுக்கு தோணும். ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்னா அது இது பார்க்க மாட்டீங்க. ஃபோன்லேயே பார்த்து அது நம்ம எழுதுறதுக்கு ஒரு இதுவே கிடைக்காது, சாட்டிஸ்ஃபை கிடைக்காது. இருந்தாலும் ஆஃப்லைன் இது பண்ணும்போது டெஸ்ட் பேட்ச் போட்டு நல்லா படித்தா சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே சார், உங்களுடைய அருமையான எக்ஸ்பீரியன்ஸையும் ஸ்டடி வேஸையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். என்றும் மாணவர் நலனில் டாஃப் IAS அகாடமி. நன்றி.